இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் என்றால் நினைவுக்கு வருவது தமிழர் புத்தாண்டு, தமிழர் கலைகள், தமிழர்களின் அடிப்படை வாழ்வாதாரமாகிய விவசாயம். இந்த நாள் மீண்டும் மீண்டும் நம்மை சிந்திக்க தூண்டுவது நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம் என்பதுதான். யார் யாருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம்? முதல் இறைவனுக்கு, இரண்டாவது விவசாயம் செய்யும் ஒவ்வொரு விவசாயிக்கும். முதல் நமது நன்றியை இறைவனுக்கு உரித்தாக்குவோம். இன்றைய முதல் வாசகத்தில் இறைவன் உண்பதற்கு உணவு இருக்கும் நிலத்திற்கு மனிதர்களை அனுப்புகின்றார். அங்கே காய்கறி செடிகளும் பழமரங்களும் இருந்தன. ஆனால் அவை தானாக வளர்வதில்லை. அதற்கு 5 பஞ்சபூதங்களும் தேவைப்படுகின்றன. அந்த 5 என்பது நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. இந்த 5ம் இல்லை என்றால் செடிகளும் வளராது, மனிதனும் உயிரோடு இருக்க முடியாது. ஆக இறைவன் இந்த 5ஐயும் மனிதனுக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறார். ஆகவே அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். காரணம், மனிதன் அந்த 5ஐயும் அடிப்படையாக கொண்டுதான் விவசாயம் செய்கின்றான். இரண்டாவதாக, விவசாயிகளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். இந்த நேரம் நமக்குள் ஒரு கேள்வி வரலாம். ஏன் இன்னும் பலர் விவசாயம் விவசாயம் என்று கத்திக் கொண்டிருக்கின்றார்கள்? விவசாயத்தில் மட்டுமே இருந்து எப்படி வளர்ச்சி ஏற்படும்? இந்த கேள்விக்கான பதிலை நான் 2 நிலைகளில் கொடுக்கலாம் என்று நினைக்கின்றேன். முதலாவது, நான் இத்தாலியில் இறுதி 4½ ஆண்டுகள் இருந்த பகுதி மலை மற்றும் மலையை சார்ந்த இயற்கை வளம் நிறைந்த பகுதி. இங்கு வாழுகின்ற மக்களிடத்தில் பேசும்போது அவர்கள் சொன்ன விஷயம், 1980 வரை இந்த பகுதி எங்கும் நாங்கள் விவசாயம் செய்தோம். நாங்கள் ஆடு வளர்த்தோம், மாடு வளர்த்தோம். அந்த நேரத்தில் குடும்பங்கள் பல இருந்தன. ஒன்றாக இருந்தோம், ஒற்றுமையாக வாழ்ந்தோம். 1990களில் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் எங்கள் பகுதியில் நிறுவப்பட்டன. அந்த தொழிற்சாலைகளில் இரும்பு குழாய்கள் மற்றும் கப்பல் மற்றும் வானூர்தியில் பயன்படுத்தக்கூடிய நட்டுகள் போன்றவைகள் செய்யப்பட்டன. அந்த தொழிற்சாலைகள் எங்களிடம் வந்து, உங்களுக்கு நாங்கள் வேலை தருகிறோம், வீடு கட்டி தருகிறோம், மாதம் மாதம் அதிக சம்பளம் தருகிறோம் என்றவுடன் நாங்கள் எங்கள் விவசாயத்தை விட்டு வெளியேறினோம். அவர்கள் எங்களுக்கு வீடு கொடுத்தார்கள், நிறைய பணம் கொடுத்தார்கள். ஆனால் அதனால் நாங்கள் இழந்தது பல. விவசாயம் அழிந்து போனது. விவசாயம் செய்ய ஆட்கள் இல்லை. குடும்பங்கள் சிதைந்து போயின. இப்போது அந்த விவசாய நிலங்களில் காடு போல் வளர்ந்த பெரிய பெரிய மரங்கள் மட்டுமே உள்ளன. விவசாயம் அழிந்ததால் மனித வாழ்வும் அழிந்துவிடும் என்பதற்கான எடுத்துக்காட்டு தான் இது. இன்று அங்கே மனிதர்கள் எண்ணிக்கையில் குறைந்து விட்டார்கள். அதை போன்று தொழிற்சாலைகளும் அந்த மண்ணின் வளங்களை சுரண்டியவன் மூடப்பட்டன. இரண்டாவது பதில் என்பது, இன்றைய உலகில் அதிகமான இடங்களில் உழுது, அதாவது அதிகமான நிலங்களில் உழுது பயிரிட்டு காய்கறிகளை ஏற்றுமதி செய்வது யார் என்று தெரியுமா? உலக பணக்காரர்களில் ஒருவரான பில்கேட்ஸ். அவரிடம் அமெரிக்காவில் மட்டுமே 2,70,000 ஏக்கரில் விவசாயம் பயிரிட்டு கொண்டிருக்கின்றார். காரணம், அவருக்கு தெரிகிறது விவசாயத்தின் முக்கியத்துவம் என்னவென்று. அதை போன்று இன்னும் அவரிடத்தில் ஆப்பிரிக்க நாடுகளிலே பல ஏக்கரிலே விவசாயத்தை செய்து கொண்டிருக்கின்றார். நாம் இன்று பொங்கல் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே நாம் கொண்டாடுகின்ற இந்த பொங்கல் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துகின்றனவா? இன்றைய 2ஆம் வாசகம் கூறுகிறது, நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், கடவுளை விளையச் செய்தார். விவசாயம் என்பது எளிதான காரியம் அல்ல. ஆனால் செய்கிறவர்கள் மனமகிழ்ச்சியோடு செய்கிறார்கள். காரணம், அவர்கள் பிறர் வாழ, அதாவது நாம் வாழ உணவு கொடுப்பவர்கள். நிலத்தில் பயிரிட முதலில் நிலத்தை உழுது பண்படுத்த வேண்டும். பின்பு தேவையான உரங்களிட வேண்டும், விதை தூவ வேண்டும், தண்ணீர் விட வேண்டும், களை பறிக்க வேண்டும். தேவையான நேரத்தில் அதற்கு தேவையான அனைத்தையும் செய்து நெற்றி வியர்வை நிலத்தில் விழ மழையிலும் வெயிலிலும் நனைந்து அரிசி, காய்கறிகள் ஏற்றுமதி செய்து விற்பனைக்கு கொண்டு வருகின்றார்கள். ஆனால் நாம் இன்று எத்தனை வீடுகளில், நமது குடும்பங்களில் எளிதாக உணவை வீணடித்து விடுகின்றோம். உணவை குப்பை தொட்டியில் போடுகின்றோம். செய்து வைத்த உணவை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றோம்? உங்கள் பாத்திரத்தில் நீங்கள் எடுத்த உணவை முடிந்தவரை உட்கொள்ள முற்படுங்கள். அதன் வாயிலாக நீங்களும் நானும் அவர்களை மதிக்கிறோம் என்று நாம் கூறலாம்.
இங்கே விவசாயிகள் மட்டுமே மதிக்கப்படவில்லை, மாறாக இறைவனை மதிக்கிறோம் என்று பொருள். காரணம், மனிதன் தோட்டத்தில் உழைக்கிறான், ஆனால் விளைச்சலை கொடுப்பவர் கடவுள். நான் உணவினை உதாசீனப்படுத்துகின்ற போது இறைவன் கொடையாகிய விளைச்சலை உதாசீனப்படுத்துகிறேன் என்று பொருள்படுகிறது. இறுதியாக இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம், இயேசு நம்மிடம் கூறுகின்றார், அன்றாட வாழ்வை பகிர்ந்து கொண்டு வாழ அழைக்கின்றார். உலகில் உள்ள பொருட்கள் மீது பற்றற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். காரணம், நாம் இந்த உலகை விட்டு செல்லும் போது எதையும் கொண்டு போகப் போவதில்லை. அதே போன்று நமக்கென்று சொல்லுகின்ற ஒன்று நாளை இன்னொருத்தருடையதாக இருக்கும். ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் நமக்கு கூறும் செய்தி, இறைவனுக்கு எப்பொழுதும் நன்றி செலுத்தியவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு உணவு கொடுக்கின்ற விவசாயிகளை நாம் பாராட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் அன்றாடம் நம்முடைய வீடுகளில் இருக்கின்ற காய்களாக இருக்கலாம், அரிசியாக இருக்கலாம், அல்லது கறி வகைகள், மீன் வகைகளாக இருக்கலாம், எந்த உணவாக இருந்தாலும் அதை வீணடிக்க மாட்டேன் என்ற உறுதியை இன்று எடுக்கலாம். அதுபோன்று நம்மிடம் இருக்கின்றவற்றை பகிர்ந்துண்டு வாழலாம். இவ்வாறு வாழுகின்ற பொழுது நிச்சயமாக பொங்கல் மட்டுமல்ல, இந்த தமிழர் திருநாள் ஒரு சிறந்த திருநாளாக அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.